வணக்கம் ஐபோன். வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து எக் பிரியாணியோட வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் இந்த பிரியாணி இன்றைக்கு நான் செய்திருக்க போகிறேன். சரியான ஈஸி. அதோட வந்து ஒரு ஆனியன் சாலடும் செய்ய போகிறேன். ஸோ வாங்கோ இந்த பிரியாணியும் ஆனியன் சாலடும் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி செய்யறதுக்கு முதலாவது வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த வெங்காயத்தை வந்து பொரிச்செடுக்க போறேன். ஆனா இன்றைக்கு வந்து நான் வந்து இந்த வெங்காயத்தை வந்து பொரிச்செடுக்க போறேன் எண்ணெயில. எந்த ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணி தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். ஸோ இதில் நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னா 2 பெரிய வெங்காயம் எல்லாத்துக்கு சரியா 295 கிராம் வெங்காயம் எடுத்து இந்த இருக்கு இப்படி நீட்டா இதை நான் வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை நாங்கள் ஏர் ஃப்ரையரில் போட்டு இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். ஸோ அந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் ஏர் ஃப்ரையர். 5 லிட்டர் ஏர் ஃப்ரையர் இருக்குதுன்னுட்டு துறப்பம் வெட்டி வச்ச 2 வெங்காயம் எல்லாட்டிக்கு 295 கிராம் வெங்காயம் இருக்கு. இப்போ இதை நாங்கள் பரப்பி போடுவோம். ஆளும் நிறைய வெங்காயம் போட்டுருவாங்கன்னு சொன்னால் சரி சமனா பொரியாது ஏர் ஃப்ரையரில். இந்த இருக்கு இப்படி நான் இதை பரப்பி போட்டிருக்கேன். இப்போ ஆன் பண்ணிட்டு இந்த டெம்பரேச்சர் வந்து 350 degrees Fahrenheit வச்சுட்டு டைமரை கொண்டு வந்து 12 நிமிஷம் வச்சிருக்கிறேன். இப்போ இது தண்டவாட்டில் ஸ்டார்ட் ஆகும். இந்த இருக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுது. ஒரு 3 நிமிஷத்தில் வந்து இது இருக்கா லைட்லேயே வந்து கிளறி விடுவோம். இந்த இப்போ சரியாக வந்து 3 நிமிஷம். ஸோ 12 நிமிஷம் வச்சுன்னா சரியாக 3 நிமிஷம் ஆகிடுது. இப்படி 3 நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு திருப்பி இன்னொரு 3 அல்லது 4 நிமிஷம் விடுவோம் இது நல்லா பொரியறதுக்கு. ஸோ முதல் 3 நிமிஷத்துக்கு திறந்துக்கலாம் இருந்தாங்க. இப்போ 4 நிமிஷம். ஸோ இட்லியாக வந்து 7 நிமிஷம் இருக்கா கிளறி விடுவோம். திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் விடுவோம். ஏன்னா 1 நிமிஷம் தான் இருக்குது. பாப்பா எப்படி இருக்குண்டு. ஸோ 1 நிமிஷம் ஆயிட்டுது. ஸோ டோட்டலியாக 12 நிமிஷம் விட்டு நான் இந்த இருக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இதை விட வந்து கறியை பொரிச்சிடாதீங்கன்னு சொன்னால் கசக்கும். ஸோ அதால் இந்த அப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் நான் இதை வந்து இறக்கி இருக்கிறேன். ஸோ டோட்டலியாக 350 degrees Fahrenheit வச்சு 12 நிமிஷம் இதை நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து பொரிச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இந்த வெங்காயத்தை வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து போட்டு பொரிச்சிருக்கிறேன். இதை நான் ஆகலும் கறக்கி பொரிக்கல. ஸோ உங்களுக்கே பார்க்க தெரியும். இந்த இருக்கு இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். ஆனால் எனக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னு சொன்னால் ஏர் ஃப்ரையரில் எண்ணெய் சேர்க்காமல் இதை பொரிச்செடுக்கிறதுக்கு. ஸோ அதால் நான் ஏர் ஃப்ரையரில் பொரிச்சினேன். ஸோ இப்போ இந்த வெங்காயத்துலேருந்து நான் சரியாக வந்து அரைவாசி வந்து பிரம்ப வைக்க போகிறேன். ஸோ சரி அரைவாசி வெங்காயம் பொரிச்ச வெங்காயத்துலேருந்து சரி அரைவாசி வந்து இப்படி பிரிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வெங்காயத்தை பொரிச்சு எடுத்த பிறகு இந்த பிரியாணி செய்யறதுக்கு வந்து இதில் நான் இந்த ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில வச்சிருக்கேன். வச்சுட்டு இதை கொஞ்சம் சூடறு விடுவோம். ஸோ தாச்சி வந்து லைட்லியா ஹீட் ஏறிட்டு ஏறின பிறகு இதில் வந்து நெய் இருக்குது. நான் 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த நெய்யை இதில் விடுவோம். ஸோ இந்த நெய்யை வந்து கொஞ்சம் சூடற விடுவோம். இந்த நெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் இருக்குது. 1 டீஸ்பூன் இப்போ இதை இதில் போடுவோம். இதில் வந்து முழுசாக இருக்குது மிளகு 1/2 டீஸ்பூன் முழுசாக இருக்கிற மிளகு. இதில் வந்து பேலி இருக்குது 2 பேலி. இப்போ இதை இதில் போடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 30 செகண்ட் இதை நாங்கள் வதங்க விடுவோம். இதற்கு 30 செகண்ட்ஸ் நான் இதை வதங்க விட்டேன். 30 செகண்ட்ஸ் வதங்கின பிறகு இதில் வந்து இஞ்சி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி. இந்த இஞ்சி பேஸ்ட் இதில் போடுறேன். இதில் உள்ளி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் உள்ளி பேஸ்ட் இதை இதில் போடுறேன். இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா வதங்க வருவோம். ஒரு நிமிஷமாக நெஞ்சியும் உள்ளியும் போட்டு அப்புறம் வதங்கியிருக்கு. இதில் வந்து 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். 2 மீடியம் தக்காளி பழம் எல்லாட்டிக்கு 245 கிராம் தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுட்டு இப்போ இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வதங்க விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் விடுவோம்.
ஒரு 1.5 நிமிஷமா நான் இதை வதங்க விட்டுருக்கேன். ஸோ டோட்டலியாக 3 நிமிஷம் தக்காளி பழம் போட்ட பிறகு வதங்க விட்டுனான். இந்த 3 நிமிஷம் வதங்கினா பிறகு இதில் நான் வெங்காயம் வந்து ஏர் ஃப்ரை பண்ணி பொரிச்சு வச்சேன்ல, அதில் அரைவாசியை வந்து இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு போடுறேன். மின்ட் இலை இருக்குது, மின்ட் லீஃப் இருக்குது, சரியாக 15 கிராம் எடுத்து இப்படி சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சிலான்சோ இருக்குது, கொத்தமல்லியில் 30 கிராம் எடுத்து இதையும் பட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, 2 1/2 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கரம் மசாலா இருக்குது, 1/2 டேபிள் ஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/3 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, நான் 2 டீஸ்பூன் போடுறேன், நீங்கள் பார்த்து போடுங்க. இதில் வந்து தயிர் இருக்குது, பிளெயின் தயிர் 1/2 கப் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். 1.5 நிமிஷம் இதை நல்லா வதங்க விடுவோம். இப்போ 1.5 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த பிரியாணி செய்யறதுக்கு இதில் வந்து நான் 5 பெரிய முட்டை எடுத்து அவிச்சிட்டு கோதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ரிமூவ் பண்ண பிறகு இந்த முட்டையை வந்து ஒரு கத்தியால வந்து இப்படி கோடா கீறி இருக்கிறேன். 4 பக்கம் வெட்டையில் ஜஸ்ட் ஒரு லைட்டான கோடு போட்டிருக்கிறேன். ஸோ இதில் 5 முட்டை இருக்குது. ஸோ வாங்கோ இந்த பிரியாணியை வந்து செய்திருப்போம். இதில் நான் அவிச்சு வச்ச 5 முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையை இதில் போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு 2 நிமிஷம் இதை நான் இந்த முட்டையை வந்து நல்லா இதில் வதங்க விட போகிறேன். இந்த இருக்க இப்போ டோட்டலி 2 நிமிஷம் முட்டை போட்ட பிறகு இதை நான் வதங்க விட்டுருக்கேன். இந்த 2 நிமிஷம் வதங்கின பிறகு பிரியாணிக்கு வந்து நான் அதில் வந்து அரிசி எடுத்துக்கிறேன். சரியா நான் மெஷர் பண்ணுற கப் வந்து 250 கிராம் மெஷரிங் கப்லேருந்து 2 கப் எடுத்தினான். எல்லாத்துக்கு கிராம் கணக்குன்னு சொன்னால் சரியா 440 கிராம் வருது. ஸோ நான் அந்த அரிசி எடுத்து என்ன செய்யறான்னு சொன்னால் நல்லா கழுவி போட்டு 25 நிமிஷம் வந்து நான் நினைய வச்சினான். இதை நினைய வைக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்று வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், 2வது நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், மற்ற வந்து டக்குன்னு அவிஞ்சிடும். ஸோ அதால தான் நான் இதை வந்து நான் நனைய வச்சினான். ஸோ 25 நிமிஷத்துக்கு பிறகு நனைஞ்ச பிறகு நல்லா வடிய வச்சுட்டு இந்த ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதற்கு நான் கழுவி நனைய வச்ச அரிசி இருக்குது, பாஸ்மதி அரிசி. இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு பிறகு போடுங்க. ஸோ இதில் வந்து 2 கப் எல்லாட்டிக்கு 500 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. ஸோ 500 மில்லிலிட்டர் ப்ளஸ் 1/8 கப் எல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர், அதோட இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விடுறேன். ஸோ டோட்டலியாக வந்து 545 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து நல்லா ஹை ஹீட்டில் வைக்க போகிறேன். வச்சுக்கொண்டு இருக்க அந்த ப்ரெஷர் குக்கர் மூடியால் வந்து நான் மூடுறேன். நல்லா ஹை ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த விசிலை இதில் அட்டாச் பண்ணுவோம். ஸோ 2 விசில் வந்து வரணும். ஸோ ஹை ஹீட்டில் வச்சு 2 விசில் வரதுக்கு அப்படி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் எடுக்கும். ஸோ 2 விசில் வரையும் விடுவோம். ஸோ அந்த தண்ணி ஸ்பெஷலி வந்து தண்ணி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். என்ன சொன்னால் தண்ணி வந்து கூடு வட்டிட்டீங்கன்னா அது நல்லா குழஞ்சிடும். ஸோ அதில் வந்து தண்ணி வந்து இந்த பிரியாணிக்கு வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக விடணும். இந்த அரிசி எடுத்துனால் 1 கப் மெஷர்மெண்ட்னு சொன்னால் 1 கப் மெஷர்மெண்ட் வந்து 250 மில்லிலிட்டர் வர அந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து பரதட்டி 2 கப் எடுத்துனால். ஸோ அதுக்கு நான் தண்ணி சேர்த்துனா வந்து அதே 250 மில்லிலிட்டர் கப்பால் வந்து 2 கப்பும் மற்றது வந்து 1/8 கப்பும் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். தண்ணி வந்து குறைய சேர்க்கடா பெர்ஃபெக்டாக சேர்த்திங்கன்னு சொன்னால் தான் இந்த பிரியாணியில் ரைஸ் வந்து பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த ஹை ஹீட்டில் வச்சு முதலாவது விசில் வர்றதுக்கு சரியாக 6 நிமிஷம் எடுத்துருக்குது. இந்த விசில் வர்றது இப்போ ஏன்னா 1 விசில் வரணும். இந்த 2வது விசில். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அங்கே மெட்ட அடுப்பில் தள்ளி வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணியை வந்து நான் இறக்கி மெட்ட அடுப்பில் வச்சிருக்கேன். நல்லா ஆவியெல்லாம் இறங்குறதுக்கு ப்ரெஷர் குக்கர்லேருந்து. ஸோ இந்த 2 விசில் வர்றதுக்கு எனக்கு சரியாக வந்து
8 நிமிஷம் எடுத்துருக்கு 2 விசில் ஹை ஹீட்ல வச்சு. ஸோ இந்த பிரியாணி வந்து நல்லா ஆவியெல்லாம் இறங்கட்டுக்கு நாங்கள் அந்த டைமில் வந்து ஒரு சாலட் வந்து செய்திருப்போம். ரைட் ஹேண்ட் சொல்லுவாங்கல்ல, அதுதான் சாலட் செய்யறதுக்கு வந்து இதில் வந்து சோப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்ல பெரிய சோப்பு வெங்காயம், எல்லாருக்கும் சரியா 250 கிராம் சோப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோடு வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 115 கிராம் ஒரு மீடியம் ஒரு அளவான தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வாங்கோ வெட்டி எடுப்போம். இது தேவையில்லை. இப்போ நான் நல்லா மெல்லிசா இதை வட்டி எடுக்க போறேன். இந்த வெங்காயத்தை இப்படி நல்லா மெல்லிசா வட்டியிருக்கோம். இப்போ இதை பிரம்பா இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இந்த வெங்காயத்தை வந்து பிரம்பா எடுத்துருக்கிறேன். இந்த தக்காளி பழத்தையும் நல்ல மெல்லிசா வட்டி எடுப்போம். இந்த இருக்கு இப்படி நல்லா மெல்லிசா வெட்டிட்டு 3 வட்டி விட போறேன். இந்த தக்காளி பழத்தையும் வட்டிட்டேன். இந்த இருக்கு இந்த தக்காளி பழத்தை இப்படி வட்டி இருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். இதில் வந்து 2 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாடி இது போட தேவையில்லை. பட் எனக்கு கொஞ்சம் உரைப்பா வேணும்னு தான் நான் பச்சை மிளகா சேர்க்கிறேன். இப்போ இதையும் நல்லா சின்ன சின்ன வட்டி எடுப்பேன். இந்த பச்சை மிளகாயம் பிரம்பா எடுக்கிறேன். இந்த இருக்கு இந்த வெங்காயத்தில் வந்து சாலட் செய்கிறதுக்கு இதில் பிரமான பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து பிளெயின் தயிர் இருக்குது. 1 கப் தயிர் இருக்குது. நான் 1 கப் தயிர்னு சொன்னால் 250 ml மெஷரிங் கப்லேருந்து 1 கப் எடுத்துருக்கிறேன் பிளெயின் தயிர். இப்போ இந்த பிளம்பான பவுலில் இது போடுங்க. ஸோ நீங்கள் வேண்ட தயிர் வந்து திக்காக இருந்தேன்னு சொன்னால் ஒரு விஸ்கால வந்து லைட்லியாக விஸ்க் பண்ணி விடுங்க. இப்போ நாங்கள் வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இந்த இருக்கு இதை நான் விஸ் பண்ணியிருக்கேன். அப்படி விஸ் பண்ண பிறகு இருக்கு இதில் நான் வெட்டி வச்ச வெங்காயம், இந்த வெங்காயத்தை இதில் போடுங்க. இதில் வெட்டி வச்ச தக்காளி பழம் இருக்குது, இந்த தக்காளி பழத்தையும் இதில் போடுங்க. இருக்கு இதில் வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாய் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கொரியாண்டர் லீஃப் இருக்குது கொத்தமல்லியில். நான் 10 கிராம் கொத்தமல்லி எடுத்து இதை சின்ன சின்ன வெட்டியிருக்கேன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மிளகு இருக்குது 1/3 டீஸ்பூன் மிளகு. உங்களுக்கு விருப்பம் சொன்னால் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. நான் வந்து 1/8 டீஸ்பூனு கொஞ்சம் கூட சேர்க்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைங்க. நீங்கள் பிரியாணி சாப்பிட ரெடின்னு சொன்னால் ஒரு 15 நிமிஷத்துக்கு முதல் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டா காணும். ஸோ இப்போ இதை நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். ஸோ நான் இந்த சாலட்லாம் செய்யறதுக்கு எனக்கு சரி ஒரு 10 மினிட்ஸ் எடுத்தது. 10 நிமிஷம் இந்த விசில் வந்து இழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவி ஒன்றும் வராட்டிக்கு நல்லா அந்த ஆவி இறங்கிட்டு இந்த ஆவி இறங்கிட்டு இப்போ இதை நாங்கள் திறப்போம். என்ன செய்ய போகிறேன்டா, இதுக்குள்ள நான் போட்ட முட்டையை வந்து பிரம்பா எடுக்க போகிறேன்னு சொன்னால் இந்த முட்டையோட வச்சு இதை கிளறினீங்கன்னு சொன்னால் இந்த முட்டை வந்து உடைஞ்சிடும். ஸோ அதால் இதை நான் பிரம்பா இறக்கி எடுக்கிறேன். போட்ட முட்டை 5 முட்டையும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு முள்ளு கரண்டியால் லைட்டாக வந்து இதை கிளறி விடுறேன். ஏன்னா எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. ஸோ நீங்கள் கூட வந்து இப்படி கிளறினீங்கன்னு சொன்னால் சோறு வந்து குழஞ்சிடும். இந்த இருக்குது இப்படி நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் விட போகிறேன். இந்த ஆவி வந்து ஃபுல்லாக போகிறதுக்கு இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கிளறினோடைய ஆவி இருக்குது. ஸோ ஒரு 10 நிமிஷம் விடுவோம். இன்னொரு 10 நிமிஷம் வச்சு நான் இந்த ஆவியெல்லாம் நல்லா இறங்கிட்டு திறந்து போட்டு இதில் வந்து நான் பொரிச்சு வச்ச மிச்ச அரைவாசி வெங்காயம் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தை இதில் போடுவோம். இதில் வந்து கொத்தமல்லியில் எடுத்துருக்கேன் 5 கிராம் எடுத்து சின்ன சின்ன வட்டியிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மின்ட் லீஃப் எடுத்துருக்கேன் 4 கிராம் மின்ட் லீஃப் எடுத்து இதையும் சின்ன சின்ன வட்டியிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
போட்ட மேல பே லீஃபை வந்து எடுத்து விடுங்க தேவையில்லை. நாங்கள் அப்புறம் அடுத்து வச்ச மேலே முட்டை, இந்த முட்டையை வந்து அடிக்கிடுவோம். இப்போ நாங்கள் பிளேட் பண்ணிவிடுவோம். ரைஸ் நல்ல பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குது. இந்த இருக்கு நாங்கள் செய்து வச்ச சலாடும் இருக்குது. ஸோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த முட்டையில் செய்கிற பிரியாணி வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த பிரியாணி, இந்த சாலட் செய்து முடிஞ்சுது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ரைஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்கு. அதோட இந்த சலாடு வந்து நல்லா கொஞ்சம் குளிராக இருக்கிறபடியா இதோட சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது, செய்து முடிஞ்சது. இதுக்கு மேலே சாப்பிடலாது பார்த்துட்டுருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் பிரியாணி வந்து சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் விடுங்க. என்ன சொன்ன சிம்பிளாக செய்கிற ரெசிபி நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் என்னோட கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான்.